மேல வச்சிருந்த அன்ப என்னால மறக்கவும் முடியாது, உன்னால மறக்கவும் முடியாது. நான் வர சந்தோஷ். என்ன கேக்கே, பொம்பளைங்க நாங்க, எங்களாலதான் இந்த கொடுமையை அனுபவிக்க முடியல. சந்தோஷ் கால்ல விழுந்தாச்சும் தப்பிச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா சிங்க மாதிரி இருந்த நீங்க அவங்கிட்ட மாயாவை அனுப்பி மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்க நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. வாய மூட்ரி. இப்பதான் வாழ்க்கையிலேயே முதல் முறையா அவரோட திமிரு ஆணவத்தெல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக இறங்கி வந்து சந்தோஷ் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு முடிவு பண்ணிருக்காரு. அவரை போய் சீண்டி பாக்குற, அமைதியா இருக்க மாட்டியா நீ? என்னங்க ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? சொத்து போச்சு, கேஸ் போச்சு, பொண்ணோட வாழ்க்கை போச்சு, உங்களுக்கு பைத்தியம் கீத்தி ஏதாவது புடிச்சுச்சா? அடச்சே வாய மூடு. யார பார்த்து பைத்தியங்கிற? ஏன் எதிரிங்களை பைத்தியமாக்கி சுத்தல விடுற ஆளு நானா பைத்தியம்? என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, இப்ப என்னங்க இப்படி பேசுறீங்க? கொஞ்ச நேரமா இல்ல, எப்பவுமே நான் கெட்டவன் தான். அந்த சந்தோஷ் ஒரு துக்கடா பைய. என்ன வீட்டை விட்டு துரத்துவான், ரோட்ல நிறுத்துவான். அவனை வளர்த்த நன்றி கடன் கூட இல்லாம என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டு கடைசியில நமக்கு என் தண்டனை வாங்கி கொடுப்பான். அவன் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன இழிச்சவாயனா? அதுக்குதான் அவன் கதையை இன்னையோட முடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ என்னங்க சொல்றீங்க? கேக்கே, சந்தோஷ் என்ன பண்ணீங்க? எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இப்ப என்ன பண்ணன்னு கேக்குறீங்க? என்ன சொல்றீங்க கேக்கே? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம ஏற்கனவே கேஸ்ல வேற தோக்க போறோம். இன்னும் ஏதாவது பண்ணி பெரிய பிரச்சனை ஆக போகுதுங்க. இப்படி பயந்து சாவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் போட்ட பிளான இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லல. கேக்கே, புரியுற மாதிரி சொல்லுங்க. சந்தோஷ் என்ன பண்ணீங்க? மாயா சந்தோஷ்காக கொண்டு போயிருக்காளே பிரசாதம். ஆமா. அது வெறும் பிரசாதம் இல்ல, பின்ன பயங்கரமான விஷம். அந்த பிரசாதத்தை வாங்கி செல்வி கிட்ட கொடுப்பான். 2 பேர் அதை சாப்பிட்டுட்டு ஒரேடியா பரலோகம் போய் சேர்ந்துருவாங்க. ஐயோ என்னங்க, சாதாரண கோர்ட்டு கேஸ் இப்ப கொலை கேஸ் ஆயிடும் போல இருக்கே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அக்கா வாய மூடுங்க. கேக்கே செஞ்சது ரைட்டு தான். எத்தனை நாளைக்கு தான் சொத்துக்காக கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருப்பீங்க? ஐயோ என்னடி சமையல், நீயும் சந்தோஷ கொலை பண்றதுதான் கரெக்ட்ங்கற மாதிரி சொல்ற. ஆமாக்கா, அந்த சந்தோஷம் செல்வியும் செத்தாதான் நமக்கெல்லாம் நல்லது. என்னடி சொல்ற? நான் சொல்றேன், சந்தோஷ் செத்துட்டானா அவன் சொத்துக்கெல்லாம் நேரடி வாரிசு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த சொத்தெல்லாம் மாயாவோட குழந்தைக்கு தான். அதுக்கப்புறம் உங்க பொண்ணும் பேர குழந்தையும் தான் நல்லா இருக்க போறாங்க. சந்தோஷ் இருந்தா மாயாவை ஏத்துப்பானா? இல்ல நல்லாதான் வச்சு வாழ்வானா? மாயாவை வாழவும் வைக்க மாட்டான், நம்ம எல்லாரையும் நிம்மதியா வாழவும் விட மாட்டான். நம்மளையும் மாயாவையும் நிம்மதியா வாழ விடாத சந்தோஷ் இருந்தா என்ன செத்தா என்ன? மாயா கையால பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷ் செத்து தொலையட்டும். என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏய் நீ எப்படி வந்த? பேச்ச மாத்தாதீங்க. நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. பதறாத மாயா, இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படி கத்துற? பிரசாதம் கொடுத்திருக்க, அதுல கொஞ்சம் விஷம் கலந்திருக்க. இது ஒண்ணும் பெரிய தப்பே இல்ல மாயா. உன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைச்சவனுக்கு நீ முற்றுப்புள்ளி வச்சிருக்க, அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? அவன் கதை முடிய போது மாயா. அவன் கூட நீ சந்தோஷமா வாழலான்னு நினைச்ச, இப்போ அவன் இல்லாம நீ சந்தோஷமா வாழ போற. என்னால சந்தோஷம் இல்லாம வாழ முடியாது. பைத்திய மாதிரி பேசாத மாயா. நீ இல்லாம வாழ முடியும். அந்த ராஸ்கல் தான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டானே, அப்புறம் என்ன? அதுக்காக இப்படிதான் பண்ணுவீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற? உன் கையை பிடிக்க அவமானம் நினைச்சவன உன் கையாலே சாகட்டும் நினைச்ச.
அதான். டாடி வாய மூடு மாயா. திரும்ப திரும்ப சந்தோஷ் கிட்ட காதல் கர்மன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத. அவன் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டா, நீ அவனை தூக்கி எறி. அப்பதான் உனக்கு ஒரு விடிவு காலம் வரும். நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்தி என் சந்தோஷ் கிட்ட போய் மனசார மன்னிப்பு கேட்க சொல்லி என்ன நம்ப வச்சு என் கழுத்த அறுத்துட்டீங்க. இனிமே நீங்க என் அப்பா இல்ல. மாயா கொஞ்சம் பொறுமையா இருடி. சீ, நீ எல்லாம் அம்மாவே இல்ல. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் மாயா. மாயா, அவன் செத்தாதான் உனக்கு விடிவு காலம். வேணாம். என் சந்தோஷ்க்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க எல்லாரையும். முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணாத. யாரு நான் முட்டாளா? நீங்களாம் தான் முட்டாள். எனக்கு இவ்வளவு வலியும் வேதனை கொடுத்த சந்தோஷ், அவ சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். என் கையாலேயே நான் உனக்கு விஷத்தை கொடுத்துட்டேனே. என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். சார். ஏய், சந்தோஷ் வீட்டுக்கிட்ட தானே இருக்க? ஆமாம் சார், அவன் வீட்டாண்ட தான் இருக்கேன். போலீஸ் யாராவது வந்தாங்களா? ஐயோ என்ன ஆக போதும். போலீஸ் எல்லாம் யாரும் வரலையே சார். அந்த வீட்டில் ஆள் நடமாட்டமே இல்லையே சார். என்னையா சொல்ற? நேற்று நைட்ல இருந்து இங்கே தான் சார் இருக்கேன். சாத்தின கதவு சாத்தின மாதிரியே இருக்கு. ஒருத்தரும் வெளியே வரல. ஷியரா? ஆமாம் சார், ஒரு ஈ காக்கா கூட காணோம். என்னாச்சு கேக்கே? ஏய் சார் சொல்லுங்க சார். அங்க யார் வரா யார் போறாங்கன்னு பாத்துக்கிட்டே இரு. சரிங்க சார். ஜாக்கிரதையா இரு. நான் பார்த்துக்கிறேன் சார். கேக்கே,
இப்ப பாரு, சந்தோஷ் குடும்பம் வராம அந்த பரசுராம எப்படி திண்டட போறான்னு பாரு. மிஸ்டர் பரசுராம், உங்கள் விசாரணையை தொடங்கலாம். எஸ் யுவர் ஆனர். மாயாவும் இல்ல, சந்தோஷம் இல்ல, என்னதான் விசாரிக்க போறாருன்னு பாப்போமே. யுவர் ஆனர், இந்த விசாரணையை நான் தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை கனம் கோர்ட்டார் அவர்களை தெரிவிக்க விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். எதிர்தரப்பில் இருப்பவர்கள் சந்தோஷை திட்டமிட்டு தாக்கியதாலும் அவருக்கு ஆபத்தை விளைவிச்சதாலும் சிசிடிவி ஃபுட்டேஜையும் அதற்கான ஆதாரங்களையும் நீங்க கண்கூடா பாத்தீங்க. எஸ், கோ ஹெட். என்னைக்காவது சந்தோஷுக்கு ஆபத்து வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவரை நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொன்னேன். நான் நினைச்சது போலவே சந்தோஷுக்கு நேற்றிரவு ஒரு பெரிய ஆபத்து நேர்ந்தது. ஏங்க என்னங்க சொல்றாரு இவரு? வாய மூடு. யுவர் ஆனர், தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் பேஸுக்கு பொட்டலங்கட்டி ஆந்த்ராக்ஸ் பவுடர் அனுப்பிச்சாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி மனசாட்சி இல்லாத சில மிருகங்கள் கோயில் பிரசாதத்துல விஷத்தை கலந்து சந்தோஷுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கேகே, என்ன இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியும்? சந்தோஷ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேஃபா இருக்காங்களா? சந்தோஷ் எங்க? யுவர் ஆனர், கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. சந்தோஷம் அவர் குடும்பமும் பத்திரமா இருக்காங்க. சந்தோஷையும் அவர் ஃபேமிலியையும் சேஃப்டி ரீசன்ஸ் கருதி நேற்றிரவே என் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அவரை சற்று தாமதமா இந்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காரணமும் ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான். ஆதலால் இந்த தாமதத்திற்கு கனம் கோர்ட்டார் அவர்களிடம் மன்னிப்பு கோரி சந்தோஷையும் அவர் குடும்பத்தையும் இங்கே அழைக்க விரும்புகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். சரிங்க சார். கிக்கி நம்ம காலி, நம்மலாம் செத்தோம். வாய மூடு. இவரிடம் பேசுவதற்கு முன் மாயாவை இங்கே அழைக்க விரும்புகிறேன். யுவர் ஆனர். ப்ரொசீட். யுவர் ஆனர், மாயா 6 மாத கர்ப்பிணி என்பதாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினாலும் கோர்ட்டுக்கு வர இயலவில்லை என்பதை மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உங்க தாழ்மைக்கு ரொம்ப நன்றி. மாயா இன்னைக்கு வருவாங்களா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். ப்ளீஸ் பி சீட்டட். அவ வருவாளா மாட்டாளன்னு இவர் எப்படி சொல்வாரு? கேகே, மாயா வீட்ல தானே இருக்கா? நிச்சயமா உன் வீட்டுல தான் இருக்கா. என் இறுதி சாட்சியா இந்த கோர்ட்டில் மாயாவை விசாரிக்க விரும்புகிறேன். யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். மாயா மாயா மாயா. ஐயோ, ஏய் எங்க என்னங்க இவ? சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். பிரபா, என்னாச்சுடா? கோப்தார் அவர்களே, சந்தோஷுக்கு விஷம் கலந்து கொடுத்தது, அவரை கொல்ல திட்டமிட்டது, எதற்காக அவரை கொல்ல இந்த நோக்கம், யார் அவரை கொலை செய்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்தது,
அந்த கொலைகாரர்கள் யார் என்பது மட்டுமில்லாமல் இந்த கேஸ் தொடங்கியதிலிருந்து நேற்று சாயங்காலம் மாயா கையால் சந்தோஷுக்கு விஷம் கொடுக்கப்பட்டது வரைக்கும் மாயாவே சொல்லுவார். என்னடி மாயாவை சாட்சி சொல்ல போறா? என்னால நம்பவே முடியல. என்னாலையும் நம்ப முடியலம்மா. என்னக்கா என்னக்கா அது? மாயா நமக்கு எதிரா சாட்சி சொல்ல போறாளா? மாயா, நீங்க இந்த கோர்ட்ல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். சந்தோஷ் எனக்கு எடுக்கல. நான் தான் சந்தோஷம் விரும்பினேன். நான் கர்ப்பமானது நான் விருப்பப்பட்டுதான். ஏன் சந்தோஷ் இது வரைக்கும் என் விருப்பம் இல்லாம தொட்டது கூட இல்ல. கேக்கே, உங்க பொண்ணுக்கு என்ன பைத்தியமா? எல்லா உண்மையும் அவளே சொல்றா. ஐயோ, இவ இப்படியே பேசிட்டே போனா நம்ம எல்லாரையும் ஜெயில போட்டுருவாங்களே. ஏங்க ஏதாச்சும் பண்ணுங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போது செல்வி என் வாழ்க்கையில வந்தா. சின்ன வயசுல இருந்து நான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்ட கனவெல்லாம் தவிடு முடி ஆயிடுச்சு. அதை என்னால ஏத்துக்க முடியல. சந்தோஷ் இனி செல்வி தான் என் மனைவின்னு என்கிட்ட அன்பா பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணா. ஆனா என் காதல் அவ அன்பை விடவோ செல்வி அவன் மேல வச்சிருந்த பாசத்தை விடவோ 100 மடங்கு அதிகமானது. அவனை அடைஞ்சே தீரணுன்ற அளவுக்கு மாடத்தனமானது. அவனால என்ன கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியல. அதனாலதான் இனி செல்வியே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண. இனி சந்தோஷ் அவ கூட வாழக்கூடாதுன்னு தான் என்னென்னமோ பண்ண. மிஸ்ஸஸ் மாயா, அந்த ஐயர், ஸ்கூல் டீச்சர், வாய்ஸ் ட்ரெய்னர் இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? என்னங்க நடக்குதுங்க? போட்டு விட. அவளுடைய மடத்தனமான காதல் பெத்த அம்மா அப்பாவோட முக்கியமாயிடுச்சு. மாயா, ப்ளீஸ் 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 இமோஷனல் ஆகாதீங்க. ஜட்ஜ் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொன்னா உங்களுக்கு ஜுடிஷியல் பார்டன் சட்டப்படி, அதாவது தனிப்பட்ட முறையில உங்களை மன்னிச்சாலும் மன்னிக்கலாம். தயவு செஞ்சு அவர் கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எல்லாரும் சொன்னது உண்மைதான். நான் சந்தோஷோட மனைவி மாதிரி செல்வி குரல்ல நடிச்சுதான் சந்தோஷே ஏமாத்துன. எல்லாமே போச்சு. அவனும் என்ன செல்வின்னு நினைச்சுதான் எனக்கு இந்த குழந்தைய உருவாச்சு. பரசுராம் சொன்ன மாதிரி உங்க அப்பா தான் தவறான காரியத்துக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரா? நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு அவர் சொல்லலையா? அது மட்டும் சொல்லாதடி. ப்ளீஸ் சொல்லுங்க சொல்லுங்க மாயா. சரிம்மா, நான் கேட்கிற கேள்விக்கு ஆமா இல்ல மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க அப்பா
நீங்க செல்வியா நடிச்சு சந்தோஷம் ஏமாத்தும் போது உங்க கூடவே இருந்தாரா? சொல்லுங்க. சரி, அவருக்கு தெரிஞ்சுதான் நீங்க சந்தோஷ் என்ன ரேப் பண்ணாரு, பலாத்காரம் பண்ணாரு, அப்படி இப்படின்னு பொய் சாட்சி எல்லாம் சொன்னீங்களா? ஆமா. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் முழுக்க உங்க அப்பா தான் செட் பண்ணதுங்கிறது கோர்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. கடைசியா தினம் நீதிபதி அவர்களுக்கு தெரிய வேண்டியது நேற்றிரவு சந்தோஷ கொலை பண்றதுக்கு நடந்த முயற்சியை பற்றி மட்டும்தான். அவரை கொல்ல சொல்லி உங்க கையில கொடுத்த பிரசாதத்துல விஷம் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. மாயாவுக்கு தெரியாம விஷத்தை அவ கையில கொடுத்து விட்டுருக்காங்கம்மா. சரிம்மா, கடைசி கேள்வி. அந்த பிரசாதத்தை, அதாவது அந்த விஷத்தை சந்தோஷுக்கு கொடுக்க சொல்லி உங்க கையில கொடுத்தது யாரு? மாயா, ப்ளீஸ் சொல்லுங்க. சந்தோஷுக்கு கொடுக்க சொல்லி அந்த விஷத்தை, அதாவது அந்த பிரசாதத்தை உங்க கையில கொடுத்தது யாரு? ப்ளீஸ் tell me the truth. Tell me the truth.